தனுசு ராசி குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களையும் கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளையும் கொண்டு வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் அமர்கிறார். 8ஆம் இட குரு என்பது மாற்றங்கள், மறைமுக அனுபவங்கள், அன்எக்ஸ்பெக்டட் நிகழ்வுகள், ஆராய்ச்சி மனப்பான்மை, ஆன்மீக சிந்தனை மற்றும் வாழ்க்கை பாடங்களை குறிக்கும். இந்த காலத்தில் பல விஷயங்கள் மெதுவாகவும் ஆழமாகவும் நடைபெறும். பொது பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பொறுமையையும் மன வலிமையையும் கற்றுத்தரும். முன்பு இருந்த வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சிலருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தல், அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள், ஹெல்த் அவேர்னஸ் போன்ற விஷயங்கள் உருவாகலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் எதிர்காலத்தில் நல்ல அனுபவமாக மாறும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும். வேலை மற்றும் தொழில் பலன்கள். வேலை பார்க்கும் நபர்களுக்கு இந்த காலத்தில் பொறுமை மிகவும் முக்கியம். அலுவலகத்தில் பாலிடிக்ஸ் அல்லது ஹைதன் காம்படிஷன் இருக்கக்கூடும். உங்கள் உழைப்புக்கு உடனடி அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக தொடர்ந்து செயல்பட்டால் பின்னர் நல்ல பலன் கிடைக்கும். ரிசர்ச், இன்சூரன்ஸ், ஆடிட், இன்வெஸ்டிகேஷன், மருத்துவம், சைக்காலஜி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் கவனம். டாக்ஸ் மற்றும் லீகல் மேட்டர்ஸில் கவனம். ஹிடன் எக்ஸ்பென்சஸ் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். பணவரவு பலன்கள். இந்த காலத்தில் அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக மருத்துவ செலவுகள், இன்சூரன்ஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பழைய கடன் போன்ற காரணங்களால் பணம் விரைவாக செலவாகலாம். ஆனால் சிலருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது பழைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் பணவரவு கிடைக்கலாம். சேமிப்பை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தவிர்க்க வேண்டும். குடும்ப மற்றும் உறவு பலன்கள். குடும்பத்தில் சில நேரங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் பிரச்சனைகள் குறையும். அவசர கோபம் மற்றும் ஹார்ட் வேர்ட்ஸ் தவிர்க்க வேண்டும். உறவினர்களுடன் அன்னெசசரி ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். திருமணமாகாதவர்களுக்கு தாமதமாக நல்ல வரன் அமையலாம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது. கல்வி பலன்கள். மாணவர்களுக்கு இது கான்சென்ட்ரேஷன் தேவைப்படும் காலம். ரிசர்ச் ஓரியன்டட் ஸ்டடீஸ், மருத்துவம், சைக்காலஜி, ஃபோரென்சிக், ஆக்கல்ட் ஸ்டடீஸ் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரிப்பீட்டட் ரிவிஷன் மூலம் வெற்றி கிடைக்கும். ஹையர் ஸ்டடீஸ் முயற்சிகளில் ஆரம்ப தடை இருந்தாலும் பின்னர் சாதகமாக மாறும். உடல் நல பலன்கள். உடல்நிலையில் அதிக கவனம் தேவை. குறிப்பாக டைஜஷன் இஷ்யூஸ், டைஜஷன் பெயின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் போன்ற விஷயங்களில் கவனம் அவசியம். ரெகுலர் ஹெல்த் செக்கப் நல்லது. உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. ஆன்மீக பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி ஆன்மீக வளர்ச்சியை அதிகரிக்கும். தியானம், யோகம், மந்திர ஜபம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு தரும். ஆலங்குடி போன்ற குருஸ்தல தரிசனம் நல்ல பலனை தரும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். பினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் லீகல் பேப்பர்ஸை கவனமாக பார்க்க வேண்டும். ஹெல்த்தை அலட்சியம் செய்யக்கூடாது. ரகசிய விஷயங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். மொத்த பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அனுபவம், ஆன்மீக வளர்ச்சி, மன வலிமை மற்றும் ஆழமான மாற்றங்களை தரக்கூடிய முக்கியமான காலமாக அமையும். பொறுமையுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால்
நல்ல முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். நன்றி.